தமிழ் வணக்கம். பிறகு முள்ளு கத்திரிக்காய்னு சொல்லுவோம், கருணை கத்திரிக்காய்னு சொல்லுவோம், கசப்பு கத்திரிக்காய்னு சொல்லுவோம். இப்படி பல பேர் இருக்குது. அதுக்கு தான் குழம்பு வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த காயை நல்லா கட் பண்ணி பாருங்கள், தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். பாருங்கள், இப்போ வந்து தேங்காய் பொருள் பாருங்கள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், குழம்பு மசாலாத்தூள், பெருஞ்சீரக பவுட்ரு, வெந்தய பவுட்ரு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, உப்பு. இப்போ நம்ம தான் செய்ய போகிறோம். ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கிட்டோம். பாருங்கள், விளக்கெண்ணெய் தான் போட்டு செய்ய போகிறோம். பாருங்கள், விளக்கெண்ணெய் கொஞ்சம் நிறையா போட்டுக்கிடுவோம். பாருங்கள், விளக்கெண்ணெய் காஞ்சிருச்சு, நல்லா விளக்கெண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த ஜாமான் எல்லாத்தையுமே சேர்த்துருவோம் தான். நல்லா கிண்டி கூட பாருங்கள், மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். இப்போ இந்த காய் பாருங்கள், கழுவி வச்சுருக்கோம். இந்த காயை அதில் போட்டுருவோம். கண்டை கத்திரிக்காய், முள் கத்திரிக்காய், கசப்பு கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க. இது வெறும் முள்ளாக தான் இருக்கும். இதையும் போட்டுருவோம். பாருங்கள், இந்த விளக்கெண்ணெயிலே இது வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து இந்த மசாலா எல்லாம் அதில் சேர்த்துக்குவோம். இந்த மசாலா, வெந்தய பவுட்ரு இதெல்லாத்தையும் சேர்த்துருவோம். சேர்த்து கிண்டிடுவோம். பாருங்கள், நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இவ்வளோ ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைசல் வச்சுருக்கோம். இந்த புளி கரைசலை அதில் சேர்த்துருவோம். பாருங்கள், நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்குது. பாருங்கள், இந்த குழம்பு நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இந்த சமயம் பாருங்கள், தட்டைப்பயிறு தனியாக ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கோம். இந்த தட்டைப்பயிரையும் இதில் சேர்த்துருவோம். குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. பாருங்கள், இந்த சமயம் கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். போய் குழம்புல வச்சு பாருங்கள், முள்ளு கத்திரிக்காய் குழம்பு, கசப்பு கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக கொதிச்சிக்கிட்டு இருக்குது. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்கள், கொதிச்சிருச்சு. இறக்குறப்ப தான் வந்துருச்சு. இறக்கிடுவோம், இறக்கிடுவோம். இப்போ அவ்வளோதான். பாருங்கப்பா, முள்ளு கத்திரிக்காய் குழம்பு, கசப்பு கத்திரிக்காய் குழம்பு, இந்த குழம்பு போட்டு சாப்பிட்டுட்டு பாருங்கள், குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு சுட்ட அப்பளம், கிழங்கு, செவ்வாரி கட்டை கிழங்கு. பாருங்கள், செவ்வாரி கட்டை கிழங்கு, சுட்ட அப்பளம், அருமையான சாப்பாடு. பாருங்கள், இந்த மத்தியான சாப்பாடு அருமையான சாப்பாடு. இந்த காய் ரொம்பவே நல்லது. இந்த கத்திரிக்காய் ரொம்ப நல்லது உடம்புக்கு. கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த காய் கிடைக்காது, கடையிலலாம் கிடைக்காது, உழவர் சந்தையில் கிடைக்கும். இது வாங்கி சாப்பிடுங்க. கண்டிப்பாக அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சுகர் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தமிழ் வணக்கம்.